viewers, welcome back to Amazing DIY World. நம்ம சேனல்ல வந்து பிளாஸ்டிக் வயர் கூடைகள்ல ஃப்ரீ ஆன்லைன் பிளாஸ்டிக் வயர் கூடை கோர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து போன வீடியோல கிளாஸ் 1 நம்ம பார்த்தோம். போன வீடியோல கிளாஸ் 1ல இந்த கிராஸ் கட் கூடை வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அந்த கூடையில வந்து உங்களுக்கு வந்து எல்லா டீடைலும் நான் சொல்லியிருக்கேன். ஒயர் வந்து எப்படி கட் பண்றது, எப்படி நாட் போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஒயர்களை வந்து எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற எல்லா டீடைலுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹேண்டில் மட்டும் நான் சொல்லி கொடுக்கல. இந்த வீடியோல இந்த கூடைக்கான ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத நான் கிளியரா சொல்லி தரேன். இது வந்து குட்டி கூடை தான். இந்த மாதிரி கூடைகள் வந்து நீங்க போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா பெரிய கூடைகள் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து குறைஞ்ச நேரத்திலே நீங்க போட்டுடலாம். இந்த கூடை வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்னுடைய டெலிகிராம்ல வந்து நீங்க சேட் பண்ணி கேட்கலாம். போட்டோஸ் அனுப்பி சேட் பண்ணி கேட்கலாம். நான் வந்து உங்களுடைய டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்றேன். நிறைய பேருக்கு ஏற்படுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கூடை வந்து போட்டுருவாங்க, அவங்களுக்கு வந்து ஹேண்டில் போட முடியாது, ஹேண்டில் போட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து என்கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் தனியா போட்டிருக்கேன். ஹேண்டில் போட்டதை வந்து கிளியரா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து கிளாஸ் 2ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து கத்துக்கோங்க. இந்த ஹேண்டில் தான் வந்து நீங்க எந்த கூடை போட்டாலும் அதனுடைய அடிப்படை வந்து இந்த ஹேண்டில் தான். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க எல்லா டைப் ஹேண்டிலும் போட முடியும். அதனால இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத கிளியரா கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற விதமான ஹேண்டில் எல்லாம் நான் வரும் வீடியோக்கள்ல சொல்லி தரேன். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஒயர் தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். வாங்க இந்த குட்டி கூடைக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத கிளாஸ் 2ல நம்ம கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆன்லைன் பிளாஸ்டிக் ஒயர் கிளாஸஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டையும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். நான் வந்து மீதம் இருக்கிற ஒயர்ல வந்து அளவு எடுத்துக்கிறேன். ஸ்கேல்ல வந்து 2.5 அடி எடுத்துக்கலாம். ஸ்கேல்ல எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப ஒரு தடவை சுத்தியாச்சு, ரெண்டாவது தடவை சுத்தியாச்சு, மூணாவது தடவை சுத்தி வரும்போது 6 இன்ச்சஸ் இருக்கு பாருங்க, அதோட நிறுத்திக்கணும். அதுல இருந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஹேண்டில் வந்து நம்ம 2 ஒயர் யூஸ் பண்ணி தான் போட போறோம். உள்ள வந்து ஸ்டஃப் ஒயர்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை. இது குட்டி கூட அப்படிங்கறதுனால உள்ள எதுவும் வைக்க தேவையில்லை. இன்ச் டேப்ல நீங்க அளவு எடுத்தீங்க அப்படின்னா 75 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. நீங்க 1 ரோல் கூடைக்கு ஹேண்டில் போடுறதா இருந்தா ஸ்கேல்ல வந்து 4.5 அடி எடுத்துக்கலாம். இன்ச் டேப்ல 135 சென்டிமீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா சரியா இருக்கும். இப்ப எந்த இடத்துல இந்த ஹேண்டில் போடுறது அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கூடையை வந்து இந்த மாதிரி சப்பையா வச்சுக்கோங்க. 2 பக்கமும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 8 நாட்ஸ் இருக்கு. இதுல வந்து லெஃப்ட் சைட்ல 2 நாட் விட்டுருங்க, ரைட் சைட்ல 2 நாட் விட்டுருங்க. ரைட் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது நாட்ல ஹேண்டில் போட ஆரம்பிக்கணும். முடிக்கும் போது லெஃப்ட் சைட்ல வந்து 3வது நாட்ல ஹேண்டில் வந்து முடிக்கணும். அப்பதான் வந்து ஹேண்டில் வந்து நமக்கு சென்டர்ல கிடைக்கும். அதனால இந்த மாதிரி 2வது லைன்ல வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஒயரையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோல் வழியா விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துருங்க. ரைட் சைட்ல இருந்து 3வது நாட்ல வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்த பின்னாடி 4 ஒயரையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ரைட் சைட்ல வந்து 2 ஒயர் இருக்கு, லெஃப்ட் சைட்ல 2 ஒயர் இருக்கு. ரைட் சைட்ல இருக்கிற ஒரு ஒயரையும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு ஒயரையும் இந்த மாதிரி இன்டூ ஷேப்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்டூ ஷேப்ல வச்ச பின்னாடி அடுத்து வந்து ரைட் சைட்ல இருக்கிற ஒயர் தான் வந்து மேல இருக்கு. அதனால வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயரை எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயரை இந்த மாதிரி அதுக்கு மேல வச்சிடலாம். இந்த மாதிரி மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைட்ல ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 ஒயர் இருக்கு பாருங்க, இந்த 2 ஒயர்ல கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயர் மேல இந்த மாதிரி மேல வைக்கணும். இந்த மாதிரி 4 ஒயரையும் நம்ம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண பின்னாடி நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, ரைட் சைட்ல இருக்கிற ஒயர் வந்து மேல இருக்கு. அதனால அந்த ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைட்ல 2 ஒயர் இருக்கு இல்லையா, 2 ஒயருக்கும் நடுவுல எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடணும். அவ்வளவுதான்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹேண்டில் இது. ரைட் சைடு போட்டுட்டோம் இல்லையா, இனி வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற ஒயர் எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடுல இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போய் ரைட் சைடுல இருக்கிற 2 ஒயருக்கும் நடுவுல எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி நடுவுல எடுத்துட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடணும். இதே மாதிரி தான் நம்ம மாத்தி மாத்தி போட்டு வரணும். இனி பாருங்க, அடுத்து ரைட் சைடுல இருக்கிற ஒயரை நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து பின்பக்கமா எடுத்துட்டு போய் இதே மாதிரியே தான் 2 ஒயருக்கும் நடுவுல திரும்ப எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போய் 2 ஒயருக்கும் நடுவுல எடுத்துட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடணும். இதே மாதிரி கண்டினியூஸா போட்டுவாங்க. ரைட் சைடுல ஒரு தடவை எடுத்து சுத்தி வந்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல வந்து லெஃப்ட் சைடுல நம்ம ஒயரை எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி 2 பக்கமும் மாத்தி மாத்தி நீங்க போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஹேண்டில் கிடைக்கும். இதை கொஞ்சம் டைட்டா இழுத்து போட்டுவாங்க. ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த் போட்டுருங்க. நான் வந்து இவ்வளோ தூரம் போட்டேன். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வச்சு போட்டாதான் வரும். சில பேருக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு போட்டா இந்த மாதிரி ஹேண்டில் வரும். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டா அவ்வளோ வேகமா வராது. அதனால திருப்பி வச்சுட்டு நான் நேரா தான் போடுவேன். உங்களுக்கு கை சௌகரியம் எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்க போட்டு வந்துருங்க. ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கிற வரையும் போட்டுவாங்க. 2 இன்ச்சஸ் வந்து நம்ம உள்ள இன்செர்ட் பண்றதுக்கு தேவைப்படும். இப்ப நான் இவ்வளவு தூரம் போட்டேன். இதனுடைய நீளம் பாத்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சஸ் இருக்கு. இனி வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்ப வந்து இதையும் அதே போலவே லெஃப்ட் சைடுல வந்து 2 நாட் விட்டுட்டு 3வது நாட்ல தான் இன்செர்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஹோல்குள்ள 2 ஒயரை இன்செர்ட் பண்ணிருங்க. அந்த நாட்டுடைய அடுத்த ஹோல்குள்ள 2 ஒயரை இன்செர்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு 2 ஒயரா எடுத்து நாட் போட்டுக்கோங்க. 4 ஒயரையும் சேர்த்து நாட் போடக்கூடாது, ரொம்ப பெருசா இருக்கும். அதனால 2 ஒயரா எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு கூடைக்கு வந்து எப்படி இன்செர்ட் பண்ணமோ அதே மாதிரி கிராஸா 4 ஒயரையும் இன்செர்ட் பண்ணிருங்க. ஒரு 4-5 நாட் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. அப்பதான் வந்து பிரிஞ்சு வந்துடாம இருக்கும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்க, ஹேண்டில் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட்லயும் ஹேண்டில் போட்டுருங்க. இந்த குட்டி கூடைக்கு நம்ம 2 அடி எடுத்திருக்கோம். பெரிய கூடைகளுக்கு வேற வேற அளவு வந்து நம்ம எடுக்க வேண்டியது வரும். அதெல்லாம் வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கறத வரும் வீடியோக்கள்ல சொல்றேன். இந்த ஹேண்டில் வந்து இப்ப ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து என்ன டவுட் இருந்தாலும் என்னுடைய டெலிகிராம் குரூப்ல நீங்க வந்து டவுட்ஸ் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்து வந்து கிளாஸ் 3ல வந்து இன்னொரு கூடை வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.